நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொலியூடாக சந்தித்திருக்கிறோம். ஜனாதிபதி முறைமையை இல்லாது செய்வது தொடர்பிலாக அரசாங்கம் இழுத்தடிப்பு செய்கின்றது என்ற விடயத்தை மக்கள் பிரதிநிதிகள் பலர் குற்றச்சாட்டுகளாக முன்வைத்துக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்போது வந்திருக்கக்கூடிய அரசு ஜனாதிபதி ஆட்சி முறைமையை இல்லாமல் செய்வதாக கூறியது. ஆனால் இந்த விடயத்துல மிக காலதாமதமாக செய்கின்றது என்ற விடயத்தை இலங்கை தமிழர் கட்சியினுடைய மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளையதம்பி ஸ்ரீநாத் இந்த விடயத்தை சொல்லி இருக்கின்றார். இந்த அரசியல் முறைமை மாற்றம் என்பதுல தமிழ் மக்களுக்கான உரிமை, அரசியல் விடயம், அதே போன்று தமிழ் மக்களுடைய தாயக பிரதேசம், அவர்களுடைய சுதந்திரம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பில் மிக தெளிவாக முன்னெடுக்கப்பட வேண்டும் என்ற விடயத்தையும் இங்கு ஸ்ரீநாத் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இடம்பெற்ற இந்த சந்திப்பின் போது, அதாவது ஊடகங்களுக்கு அவர் கருத்து தெரிவித்திருக்கின்றார். அந்த விடயத்தில் தான் அவர் இந்த விடயத்தை சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலேயே பொருளாதார ரீதியில பின்னடைவு இருக்கிறது என்ற விடயத்தை இவர் நினைவுபடுத்தி இருக்கின்றார். ஆகவே இந்த அரசியல், பொருளாதாரம், அதே போன்று பொருளாதார ரீதியில் இருக்கக்கூடிய பின்னடைவுகள் சார்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநாத் பல விடயங்களை சொல்லி இருக்கிறார். அந்த இடத்துல பார்க்கிற பொழுது தாம் கட்சி சார்பாக சந்தித்த வேளையில் இந்த விடயங்கள் தொடர்பில் முயற்சிகளை எடுக்குமாறு தாம் ஜனாதிபதியிட்டு சொல்லி இருக்கிறார் என்ற விடயத்தை இவர் சொல்லி இருக்கின்றார். முதல் தடவையாக ஜனாதிபதி தங்களிடம் தெரிவித்த விடயம் நாடு பொருளாதார ரீதியில பின்னடைவை செய்திருக்கின்றது. ஆகவே இதே தொடர்பில் 2 வருடங்கள் கழித்த பின்னர் தான் தங்களுடைய வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்படும் என்ற விடயத்தை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சொல்லியிருக்கிறார். ஆனால் தற்போது 1 வருடம் கழிந்திருக்கிறது. அதுக்கு அப்பால் மாகாண சபையை நடைமுறைப்படுத்துவதிலும் பாரிய இழுத்தடிப்புகள் இல்லாட்டி பாரிய தயக்கங்கள் என்பன காணப்படுகின்ற. உண்மையாகவே தமிழ் மக்களுக்குரிய போதிய அதிகாரம் இல்லாமல் இருந்த போது தங்களுக்கு கிடைத்த மாகாண சபை முறைமையை கூட வடக்கு கிழக்கு பகுதியிலேயே நடைமுறைப்படுத்தி தமிழ் மக்களுக்காக குறைந்ததும் மாகாண சபைகளை இயக்க விடுவதில் கூட இந்த அரசு மெத்தன போக்கை காட்டுகின்றது என்ற விடயத்தை ஸ்ரீநாத் சொல்லி இருக்கின்றார். எனினும் இவை தொடர்பில் தாம் நாடாளுமன்றத்திலையும் நாடாளுமன்றத்துக்கு வெளியிலையும் ஜனாதிபதியிடமும் தங்களுடைய கருத்துக்களை தாங்கள் வலியுறுத்தி வருவதாக தமிழ் மக்கள் பிரதிநிதிகள் சார்பாக அவர் சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதையும் தாண்டி அதிகளவு நிதி ஒதுக்கீடுகள் சார்ந்து நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. வடக்கு கிழக்கு மிகவும் அதிகளவு நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட வேண்டும். ஏனென்றால் வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் கடந்த காலங்களில், யுத்த காலங்கள்ல இராணுவ கட்டுப்பாடற்ற பகுதிகளாக காணப்பட்டிருந்தன. அந்த பகுதிகள் கடந்த காலங்களில் எந்தவித சுகாதார சேவைகளும் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அந்த அடிப்படையில அவற்றை காரணம் காட்டி, அவற்றை மீள காட்டி அதுக்கான பாரிய வேலை திட்டங்களை விசேடமாக செய்ய வேண்டிய பொறுப்பு கடந்த கால அரசுக்கு அமைந்திருந்தது. ஆனால் அவற்றுக்குரிய நிதி வசதிகள் கிடைத்திருந்தும் அவை முழுமையாக வடக்கு கிழக்கை சேரவில்லை. பிரதேசங்கள்ல முழுமையாக அந்த விடயங்கள் அளிக்கப்படவில்லை என்ற விடயம் சொல்லலாம். ஆனால் இந்த அரசாங்கம் எல்லோரையும் சமமாக பார்க்கிறது என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு சிறந்த உதாரணமாக சொல்லலாம். கடந்த ஆண்டுல நிதி ஒதுக்கீடுகள் சார்ந்து இருக்கக்கூடிய அபிவிருத்தி குழு கூட்டங்கள் சார்ந்து பேசப்பட்டிருந்த பொழுது வடக்கை மையப்படுத்திய மக்கள் பிரதிநிதிகள் அபிவிருத்தி குழு கூட்டங்களுக்கு சென்றிருந்தார்கள் பல மாவட்டங்கள்ல. அப்படி இருக்கின்ற பொழுது இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர் இந்த தலைமை தாங்கிய அபிவிருத்தி குழு கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிற பொழுது இந்தந்த நிதி ஒதுக்கீடுகள் எல்லாம் அப்படியே இருக்கிறது, ஏன் இவற்றை செலவு செய்யவில்லை என்று கேள்விகள் கேட்ட தருணங்கள் இருக்கின்றது. அது சரியாக உரிய இடங்களுக்கு அந்த வேலை திட்டங்களை செய்வதற்கு அபிவிருத்தி பிரதேச செயலகங்கள் கையளிக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. இன்னொரு விடயம் என்னவென்று சொன்னால், வடக்கை கிழக்கை பொறுத்தவரையில் அதுவும் வடக்குல இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் பலர் தலைமை தாங்கி நடத்தி இருக்கக்கூடிய அமைச்சரிடமும் சரி, அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் பலர் அரசாங்க எம்பிக்களிடமும் கோரி இருந்தார்கள், இந்த நிதியை எங்களுக்கு மீண்டும் பெற்றுத்தர மாட்டீர்களா என்ற ஒரு விடயத்தை. ஆகவே அந்த இடத்துல பல சிரிப்புகள், கணைப்புகளோடு அந்த கூட்டம் நிறைவடைந்ததை நாங்கள் கடந்த கால அபிவிருத்தி குழு கூட்டங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலேயே சரியாக கொடுக்கப்பட்ட நிதியை கூட அந்தந்த பிரதேசங்களுக்கான அபிவிருத்திகளுக்கு அரசாங்க அதிகாரிகளினால, அரசு அங்க மக்கள் பிரதிநிதிகளால சரியாக சென்றடைய விடாமலையோ இல்லாட்டி சரியாக அந்த வேலை திட்டத்தை முற்று பெற முடியாத அளவுக்கு அந்த நிதிகள் திரும்ப அரசுக்கு சென்ற நிலைகள் எல்லாம் இருக்கிறது. ஆகவே இப்படி இருக்கின்ற பொழுது இவற்றை இவர்கள் சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள் என்றால் இனி வருகின்ற காலங்கள் இந்த வாரான தவறுகளை செய்யக்கூடாது. அரசால கொடுக்கப்படுகின்ற மக்களுக்காக கொடுக்கப்படுகிற அந்த நிதி மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வண்ணம் அமைந்திருக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது என்ற விடயத்தை இங்கு நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இதுவாறு இருக்க பொழுது மட்டக்களப்பு மாவட்டம் படுவாங்கரை பிரதேசத்துல பாரிய அளவுல வைத்தியசாலைகள் இல்ல. நகர்ப்புறங்கள்ல 4 ஆதார வைத்தியசாலைகளும் 1 போதனா வைத்தியசாலையும் காணப்படுகிறது என்ற விடயம் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது.
ஆகவே அது சார்ந்தும் சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்ற விடயத்தை நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இதையும் தாண்டி அமைச்சரவை அழுத்தம் என்ற ஒரு விடயம் இருக்குது. மாவட்டத்தில், அதாவது மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் படுவாங்கரை பகுதியில் வெள்ள அனர்த்த காலங்கள் பாதைகள் தூண்டப்படுகின்ற பொழுது நோயாளர்கள் தங்கி இருந்து சேவை செய்யக்கூடிய அளவுக்கு ஆதார வைத்தியசாலைகள் எதுவும் இல்லை என்ற விடயம் அங்கு தொடர்ச்சியாக சொல்லப்படுகிறது. ஆகவே மாவட்ட சுகாதார அமைப்புகள் ஊடாக, பிராந்திய சுகாதார சேவைகள் ஊடாக பல விண்ணப்பங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆரம்ப சுகாதார வைத்திய பிரிவுகள் அமைப்பதாகவும் பல வைத்தியசாலைகளை தரம் உயர்த்துவதாகவும் பல விண்ணப்பங்கள் கடந்த காலங்களில் அனுப்பப்பட்டிருந்தாலும், சிறிய சிறிய செயற்திட்டங்கள் மூலம் பல வைத்தியசாலைகள் மேம்படுத்தப்பட்டிருந்தாலும் குறிப்பிட்ட அளவு அந்த மக்களின் தேவை கருதி அவற்றுக்கு ஏற்ற வகையில சுகாதார வசதிகளை கருத்துல கொண்டு அவர்கள் செயற்படுத்தவில்லை அரசு என்ற விடயம் இங்கு சொல்லப்பட்டு இருக்கின்றது. இது இவ்வாறு இருக்கின்ற பொழுது இன்னொரு விடயம் என்னவென்று சொன்னால், மக்களால் தொடர்ச்சியாக அபிவிருத்தி செய்தரக்கூடிய வீதிகளாக இருக்கட்டும், அபிவிருத்தி செய்தரக்கூடிய பிரதேசங்களாக இருக்கட்டும், இல்லை என்று சொன்னால் தங்களுக்கு தேவைகள் கருதி பல விடயங்கள் அரசுகளையும் சரி அதே போன்று அதிகாரிகளிடமும் மகஜர்களாக கோரிக்கைகளாக முன்வைக்கப்படுகின்ற பொழுது அது செய்யப்படுவதில்லை. அண்மை நாட்கள் உங்களுக்கு தெரியும் எல்லோருக்கும், வடக்குக்கான விஜயத்தை அனுர்குமார் திசாநாய்க்கு முன்னெடுத்திருந்தார் ஜனாதிபதி. அவர் வரப்போகின்றார் என்றோட பல வீதிகள் இரவு பகல் பாராது செம்மையிடப்பட்டு அழகாக வீதிகள் புனரமைக்கப்பட்டிருந்ததை நாங்கள் அவதானித்திருந்தோம். இது இவ்வாறு மக்கள் பிரதிநிதிகள் வருகின்றார்கள் என்றோடு சொல்லப்பட்டு செய்கிறார்கள். இதுவே மக்களால் கோரிக்கைகள் முன்வைக்கப்படுவதுன்ற பொழுது செய்யப்படுவதில்லை என்ற ஒரு விடயம் இருக்கிறது. இருப்பினும் வடக்கு கிழக்குல நிறைய அபிவிருத்திகளுக்கு தேவையான அபிவிருத்திகள் செய்ய வேண்டிய ஏராளமான விடயங்கள் இருக்கிறது. அவற்றையெல்லாம் அரசு செய்து கொடுக்குமா என்கின்ற மிகப்பெரிய கேள்விகள் இருக்கின்றது. இப்ப மக்கள் பிரதிநிதிகள் சொல்வது போல ஜனாதிபதி முறைமையை இல்லாது செய்வது தொடர்பில் அவர் இழுத்தடிப்பு செய்கிறார், மாகாண சபை தேர்தலை வைப்பதில் காலதாமதம் ஏற்படுத்துகின்றார், இவ்வாறான பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. இவற்றுக்கெல்லாம் அரசு எவ்வகையான தீர்வுகளை கொடுக்க போகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. மற்றும் ஒரு பதிவுடன் சந்திப்போம். வணக்கம்.